செவ்வாய்க்கிழமை முருகன் வழிபாடு ரொம்பவே சிறப்பான ஒரு வழிபாடு. உங்கள் பிரச்சனைகள் தீர, வீடு வாசல் ஏற்றம் பெற, கல்வியில் சிறந்து விளங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகன் வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயம். செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு அதிக மகிமை வாய்ந்த நாள் சொல்லுவாங்க. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நீங்கள் அரக்கு இல்லை சிவப்பு நிற ஆடை அணியிறது ரொம்பவே நல்லது சொல்கிறாங்க. ஸோ முக்கியமாக செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகனுக்கு இந்த வெத்தலை தீபம் போடுவது ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயங்க. கண்டிப்பாக நீங்கள் நினச்சது நடக்கும்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகனை நினச்சிட்டு கந்தசஷ்டி கவசம் படிங்க. ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயம். முடிஞ்சால் உங்களுக்கு அருகாமையில் இருக்க முருகன் கோவிலை போய் டைரெக்டாக வழிபட்டு வாங்க. செவ்வாய் முருகன் வழிபடுறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைன்னு பார்த்தீங்கன்னா, கடன் நிவாரணம் கிடைக்கும், பகை நிவாரணம், அப்புறம் உடல் ஆரோக்கியம், செல்வ வரம் கிடைக்கும், திருமண தடை நீங்கும், கல்வியில் சிறந்து விளங்கலாம். ஒரே ஒரு செவ்வாய்க்கிழமை மட்டும் நீங்கள் முருகனை பிரார்த்தனை பண்ணிவிட்டு எனக்கு இதெல்லாம் நடக்கலையேன்ட்டு நீங்கள் இயங்கக்கூடாது. ஏன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா முருகன் நல்லது செய்வார். வாரம் எல்லா செவ்வாய்க்கிழமையும் முருகன் வழிபாடு செஞ்சிங்கன்னா, கண்டிப்பாக மனசார முருகன் கிட்ட பிரார்த்தனை செஞ்சிங்கன்னா எல்லாமே நல்லதாக நடக்கும். செவ்வாய் என்பது பார்த்தீங்கன்னா அங்காரகன் சொல்லுவாங்க. அதாவது செவ்வாய் கிரகம் பாகம் கொண்ட நாள் சொல்லுவாங்க. முருகன் இவரது அதிபதியாக கருதப்படுகிறார் சொல்லுவாங்க. பொதுவாகவே செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு எல்லா முருகன் கோவிலையும் விசேஷமாக இருக்கும். ஸோ வேலுண்டு விலங்கில்லை, முருக பெருமானின் திருவருள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். இந்த பதிவில் நான் கொடுத்த அப்டேட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.